இது சொல்லுகிறேன் என்றால், பல இடங்களில் போகும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மார்க்கம், எப்பேற்பட்ட ஒரு பாதை அமைஞ்சிருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமின்ற புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, பாபுஜி மகாராஜ் பல வருடங்களுக்கு முன்னால் சொன்ன விஷயத்தை தாஜி அதில் அற்புதமாக எழுதியிருக்கார். ஒரு ஆன்மீக முன்னேற்றம் என்பது என்ன, அந்த யாத்திரான்றது முதல் புள்ளியில் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த முதல் புள்ளியில் யாத்திரா ஆரம்பித்து உங்களது ஆன்மீக பயணமானது 13வது புள்ளி வரைக்கும் எப்படி போகுது, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் அதில் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார். இது உங்களுடைய சுய முயற்சியில் ஒரு குருநாதரோ பிராணாகுத்தின்ற ஒரு விஷயமோ இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி போகுது என்பது நார்மலாக சுய முயற்சியில் 24 மணி நேரம் நீங்கள் தியானம் செய்தால் 45 வருஷம் ஆகும். முதல் புள்ளியில் இருந்து இரண்டாவது, 2லேருந்து 3வது போகணும், அதில் 5 மடங்கு 45 × 5, 3லேருந்து 4 போனோன்னா அதில் × 5. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதய பிரதேசத்தை பிண்ட பிரதேசம் சொல்லுவாங்க, இதை நீங்கள் தாண்டுவதற்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆகும். 1500 வருஷம் இது வரைக்கும் யாராவது உயிர் வாழ்ந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அசுவத்தாமனை தவிர. ஸோ நீங்கள் வரீங்க, பிறக்கிறீங்க, பிறந்ததுலேருந்து தொடர்ச்சியாக தியானம் செஞ்சு உடனே செத்து திரும்பி பிறந்து தியானம் செஞ்சு 13வது புள்ளிக்கு உங்களுடைய சுயமுயற்சியில் போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 கோடி வருஷம் தியானம் செய்யணும் தொடர்ச்சியாக 24 மணி நேரம். பிறவி ஆஃப்டர் பிறவிக்கு பிறகு, பிறவிக்கு பிறகு, பிறவிக்கு பிறகு. இது அத்தனையும் மொத்த கடலையும் அடக்கி ஒரு சின்ன டம்ளரில் கொடுத்து நம்ம கையில் கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க.